அந்த அம்மா எங்கே வந்தாலும் அவனை தலை வரைக்குது இந்த உலகழகி மாரி. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இன்னொரு காரணமும் இருக்குது. நேற்று போட்ட மொத்த பிளானும் சொதப்பல். ஹே மக்களே, வெல்கம் டு மை ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ. என்னோட சேனலில் போஸ்ட் பண்ணுற ஃபர்ஸ்ட் லாங் வீடியோ இது தாங்க மக்களே. எனக்கு உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக தேவை. என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கமெண்ட், ஷேர் அண்ட் லைக் பண்ணிக்கோங்க. கமெண்ட் ஏன் ஃபர்ஸ்ட் சொல்கிறேன்னா, என்னோடய சேனலில் எப்படியாப்பட்ட வீடியோஸ் நீங்கள் எதிர்பார்க்குறீங்கன்றது உங்கள் கமெண்ட்டை போடுங்க, ஓகேங்களா? நானும் வந்து அதை தெரிஞ்சுட்டு அது போல் வீடியோஸ் க்ரியேட் பண்ணுறேன். அண்ட் குயிக்காக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ இன்றைக்கி வந்து நாங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டை தான் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். நாங்கள் வந்து வேலூர் சைடில் இருக்கிறோம். மெயின்லி சொல்லணுன்னா காட்பாடியில் இருக்கோம், ஓகேங்களா? ஸோ அங்கே இருக்கிற சரௌண்டிங்கை மோஸ்ட்லி எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படி போகிற வழியில் என் ஹஸ்பண்ட் ஒரு லாங் நைட் ரைட் கூப்பிட்டு போனார். போகும்போது இந்த ஒரு ரெஸ்டாரண்ட் பார்த்தோம். வில்லேஜ் ரெஸ்டாரண்ட், ஃபுட் ரெஸ்டாரண்ட்டாக இருந்தது. ரொம்ப அழகான ஆம்பியன்ஸுங்க. நீங்களே பாருங்கள், அது எவ்வளோ கோஸியாக, எவ்வளோ நேச்சுரலாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிது அந்த ஆம்பியன்ஸ் அண்ட் அந்த பர்டிகுலர் டைம் ஆல்சோ. நாங்கள் வந்து போகும்போது ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்தது, ரொம்ப பேர் இல்லை, அந்த மாதிரி ரொம்ப அழகாக இருந்தது. நல்லா இருக்குல்ல? எங்கே நல்லாயிருக்கு, எங்கே நல்லாயிருக்கு? என்னை விட ஏண்டா நீ அவ்வளோ வந்துட்ட? ஃப்ரீயா பிடிக்கும் போது கை வலிக்கு. அவன் தூங்கிடும். நல்லா திருமுகத்தை காட்டுங்க ஒரே ஒரு தடவை தூங்குறான். வேலண்டைன்ஸ் என்னமோ நேற்று தான், ஓகேங்களா? ஆனால் செலிப்ரேஷன் இன்னைக்கு. நேற்று போட்ட மொத்த பிளானும் சொதப்பல். கடைசியில் ஒரு வீடியோவும் எடுக்கிறதுக்கு ரெடி இல்லைன்னு பார்த்து தூங்கிட்டேன். இன்றைக்கி மறுபடியும் எழுந்துச்சு. ஓகே, இன்றைக்கி நம்மளுக்கு வேலண்டைன்ஸ் டேன்ற மாதிரி ஹாப்பியாக தொடங்கணும். நல்லா தான் போச்சு. வீட்லேயும் நல்லா செலிப்ரேஷன், கும்பாபிஷேகம் அதெல்லாம் முடிச்சுக்கின்னு சாமி கோயிலில் போய் சாமியெல்லாம் கும்பிட்டு வந்தாச்சு. சிவராத்திரி ஸ்பெஷல் கூட, ஓகே, அந்த மாதிரி. ஓகே, வந்துட்டோம். சாப்பிட்றதுக்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கலாம் மெனுவில். வெஜ் இல்லைடா, வில்லேஜ் ரெஸ்டாரண்ட். இந்த ரெஸ்டாரண்ட் பேர் வில்லேஜ் ரெஸ்டாரண்ட். வெஜ் இல்லைன்னா நீ வந்து ஐஏஎஸ் எழுதி உடனே கிளியர் பண்ணிட்டு. வெஜ் ஹோட்டல். வெஜ் இல்லைடா, வில்லேஜ் ஹோட்டல். சரி, ஓகே, பார்த்துட்டு ஆர்டர் பண்ணிட்டு. என் ஹஸ்பண்ட் வந்து இந்த ரெஸ்டாரண்ட் சூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப பெரிய இன்னொரு காரணமும் இருக்குது. இது வந்து கோஸியாக நல்லா இருக்குது, ஓகே ஃபைன். அது எனக்காக, அவருக்காகவும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக பார்த்து பண்ணியிருக்காங்க. என்னன்னு தெரியுமா? அந்த இன்னொரு ரீசன் இதுதான். பார்த்தீங்களா, கிரிக்கெட் ஒரு அதுவும் அதுக்கு தகுந்த மாதிரி தோதான இடமா பார்த்து உட்காந்துருக்கான். அவனுக்கு இடைஞ்சலே இல்லாத பார்க்கணுன்ட்டு பாருங்க. கண்ணை அங்க விட்டு இங்க வரவே மாட்டேங்குது. பாருங்க, அந்த அம்மா எங்க வந்தாலும் அவனை தலை வரைக்குது இந்த உலகழகி மாரி. காணாயிடுச்சு என்னவோ அவனா தலை வரைக்குது. அவனா ஸ்டைல் மேனா மினிக்குதான். எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த உலகத்துக்கு அழகான பொண்ணு நான் மட்டும்தான். அதெல்லாம் ஆம்பளையும் கேட்டு பாருங்க, பொன்னாட்டி தலை பிடிச்சி வாரும்போது எவ்வளோ கஷ்டப்படுறாங்க. எங்கே போனால் ஒரு நிமிஷம் தலை வாரிடுவேன், ஒரு நிமிஷம் தலை வாரிடுவேன். என்ன தலை? அதெல்லாம் நானே இப்போதான் கல்யாணத்துக்கு அப்புறம் பொம்பளையா ஃபீல் பண்ணுறேன், பொண்ணா ஃபீல் பண்ணின்றேன். ஒரே ஒரு எங்கே போனாலும் இது தலை வரணும், எங்கே தலை வரணும் வர இதே தான். இது தலை வாரது ஒன்றும் தேவை. நான் யாராவது வண்டி எடுத்து கிளம்புனா 5 நிமிஷம் வண்டி ஸ்டார்ட் பண்ணி 5 நிமிஷம் தூங்கி வருவார். நான் குட்டி கங்காரு மாதிரி தூக்கி வச்சுருந்தேன் இருக்கு. என்னதான் பண்றது தெரியல. பிள்ளைங்களை பற்றி அப்பாவே தெரியும், தூக்கின்னு வரணும்னு சொல்லிட்டு. அம்மா ஜாலியாக
அம்மா ஜாலியாக உட்காந்துருக்காங்க. நானும் தூக்கின்னு தான் வந்துருக்குறேன். தெரியுமா தெரியாதா? நானும் தூக்கின்னு தானே வரேன். அன்றைக்கி நாங்கள் என்ன சாப்பிட்டோன்னு பார்த்துடலாமா? என் பையனுக்கு வந்து பிஸ்தாவும் அண்ட் கேஷுவும் போட்ட ஒரு பியூட்டிஃபுல்லான ஐஸ்கிரீம் நல்லா இருந்தது. அண்ட் எங்களுக்கு சாப்பிட்றதுக்கு வந்து சிக்கன் ஃப்ரைட் ரைஸ் அண்ட் கார்லிக் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணோம். இந்த காம்போ வந்து செம்ம சூப்பருங்க. எத்தனை பேருக்கு பிடிக்கும். அண்ட் கார்லிக் சிக்கன் அவுட் ஆஃப் த வேர்ல்டு இருந்தது. ரொம்ப பிடிச்சிருந்தது எனக்கு. அண்ட் அது கூட வந்து மோமோஸ் ட்ரை பண்ணணும்னு ரொம்ப ஆசையாக இருந்தது. அன்றைக்கி ஒரு மாதிரி மோமோஸ் கிரேவிங்காக இருந்துருவேன். நான் என்ன பண்ணிட்டேன், மோமோஸ் ஒரு பிளேட் வாங்கி சாப்பிட்டேன். ஸோ எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா தான் இருந்துச்சு. ஒரு மாதிரி அந்த சட்னி வந்து நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி இல்லை. ஆனால் இதுவே வேறு மாதிரி ஒரு டேங்கியான ஒரு மாதிரி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவரில் இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. இன்னொரு டிஸ்க்ளைமர் கொடுக்கணுங்க. எத்தனை பேருக்கு தெரியும்னு தெரியல, அதனால் சொல்கிறேன். ஸோ நான் வந்து 5th மந்த் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன். ஸோ இந்த ப்ரெக்னென்சி ஜேர்னியில் சடனாக அந்த ஸ்வீட் கிரேவிங்ஸ் ஜாஸ்தியாக இருந்தது அன்றைக்கி. ஸோ அன்றைக்கி வந்து ஒரு கோல்டு பூஸ்ட் மில்க் ஷேக் வந்து ஆர்டர் பண்ணி குடித்தோம். செம்மையாக இருந்தது. மைபி ரேராக ட்ரை பண்ணுறதுனால எனக்கு அப்படி இருந்ததா, இல்லை அன்றைக்கி வந்து ரியலாகவே எனக்கு ரொம்ப ஹாப்பிடைசிங்காக இருந்ததான்னு தெரில. ஆனால் எனக்கு ரொம்ப பிடிச்சிது. நானும் என் பையனும் சண்டை போட்டு குடித்தோம். ரொம்ப நல்லா இருந்தது. சே சொல்லு அம்மாக்கு. சரி சொல்லு. இவர் ஒரு கிளாஸ்ல எல்லாம் குடிக்க மாட்டேன். இது மாதிரி 10 கிளாஸ்ல தான் குடிக்கும். வீட்லயாகட்டும் வெளியாகட்டும். ஏன்னா அவ்வளோதாங்க இந்த வீடியோ ரைட் அப்புறம் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். உங்களுக்கு எந்த மாதிரி டாபிக்ஸில் நெக்ஸ்ட் வீடியோ வேணுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். until then bye bye.